ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ இந்த முறுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். நல்லா மொறு கரகரன்னு இந்த ராகி முறுக்கை இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி முறுக்கு செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க. இதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த கப்ல தான் நான் ராகி மாவையும் அளந்துக்க போறேன். இதே கப்ல தான் நீங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்து எடுத்துக்கணும். இதோடவே 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். மூணுமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லனா நெய் இல்லனா ஆயில் சூடா இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கறனால நல்ல டைஜஷனாவும் இருக்குங்க, நல்ல வாசமாவும் இருக்கும் முறுக்கு. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன், நீங்க வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா அழகா பிடிக்க வரணும். இப்ப நம்ம மாவை நல்லா கலந்தாச்சு. இதோடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணியை ஒட்டுக்கா ஊத்தாம இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஒன்னா கலந்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல ராகி மாவு, அரிசி மாவு, கடலை மாவெல்லாம் அளந்தமோ அதே கப்ல தான் தண்ணியும் அளந்து ஊத்தணுங்க. 1.25 கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. இப்ப எனக்கு கரெக்டா 1.25 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா தேவைப்பட்டது. இப்ப மாவு பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு விரல்ல இழுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரி வரியா மாவுல விழுகணும். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்ப இதை அப்படியே ஒரு ரெஸ்ட் விட்டுறலாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மாவை ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிருந்தேன். இப்ப நம்ம முறுக்கு போட்டுக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி முறுக்கு தட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த தட்டுல வேணாலும் முறுக்கு போட்டுக்கலாம். இப்ப முறுக்கு பிடியில தட்டு போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு மாவு உள்ள சேர்த்துக்கலாம். முறுக்கு பிடி கொள்ற அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன். க்ளோஸ் பண்ணி விட்டுக்குவோம். மீதி மாவு காயாம இருக்கிறதுக்காக அப்படியே மூடி வச்சிடலாம். முறுக்கு புளிஞ்சு வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். நீங்க வாழை இலையிலயோ இல்ல பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா டைரக்டா எண்ணெயில முறுக்கு போட தெரியும்னா நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிறேன். இப்ப நம்ம முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம முறுக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம தேவையான ஷேப்புக்கு சுத்திக்கலாங்க. நான் சின்னதா ஒரு ரவுண்ட் வர மாதிரி முறுக்கு சுத்திக்கிறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு 7 முறுக்கு பக்கமா புளிஞ்சு வச்சுட்டேன். முறுக்கை எடுக்கும் போது இந்த மாதிரி ஓரத்துல இருந்து அழகா எடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற முறுக்கு டிஸ்டர்ப் ஆகாம உங்களுக்கு ஈஸியா வரும். பாருங்க, ஈஸியா எடுத்தாச்சு. அழகா எண்ணெயில போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. இப்ப நம்ம முறுக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடு பண்ணிருக்கேன். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கணும். போட்டோன்னா பொரியணும், அந்த அளவுக்கு சூடா இருக்கணும். இப்ப கொஞ்சமா மாவு சேர்த்து பார்க்கலாம். பாருங்க, ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முறுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 முறுக்கு பக்கமா சேர்த்திருக்கேன். போட்டோன்னு திருப்பி விடாம ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, லைட்டா ஆயிலோட சலசலப்பு அடங்க ஆரம்பிச்சிருச்சு. மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். இப்ப திருப்பி விட்டுட்டேன். நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சுத்தமா ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டி முறுக்கு போடும் போதும் ஆயில் நல்லா சூடா இருக்கணும். ஒரு வாட்டி நீங்க முறுக்கு போட்டு எடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே ஆயில ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா மொறுன்னு கிடைக்குங்க. முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. நான் மீதி இருக்கிற மாவுலையும் முறுக்கு போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ராகி முறுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மொறு ராகி முறுக்கு நீங்களும் வீட்ல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.